இனி பணத்திற்கு பதில் இதை சேருங்க. டைட்டில் பார்த்த உடனே வியர்டா இருக்குல்ல? இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்களுடைய இத்தனை வருஷ தேடலுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஹாய், திஸ் இஸ் கோகிலா தேவி. நான் ஒரு 5 இயர்ஸா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் அண்ட் லேர்னிங்ல இருக்கிறேன். இப்போ ஒரு 2 இயர்ஸா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். வித் 200+ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஐம் மூவிங் ஃபார்வர்ட் டு மை நெக்ஸ்ட் லெவல். ஆஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸா இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயமா? எதுவுமே இல்லை, இதெல்லாம் ஸ்கேம் தான். இந்த மாதிரியான நிறைய ஜென்ரிக்கான ஒப்பீனியன் பப்ளிக்ல இப்போ இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி தர மாதிரி ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா வந்துட்டு இருக்கு. அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட பெய்டு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் பண்ணலாம். நம்ம ராசி பலன் வீடியோ சீரீஸ்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான ராசி பலன். மிதுனம் புதனுடைய ஞான வீடு. மிதுனம் கன்னி இந்த ரெண்டுக்கும் புதன் ராசிநாதனா வருவாரு. இது ஒரு உபய ராசியும் கூட. மிதுனம் ஐடி இண்டஸ்ட்ரி, மேக்ஸ், சிஏ, ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கன்னி வீடும், சினிமா, சைக்காலஜி, ஆஸ்ட்ராலஜி மாதிரியான ஸ்ட்ரீமுக்கு மிதுனமும் வரும். மிதுனம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்கில்ஸ் இருக்கும். அகெயின் இது மிதுனம்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அவங்களுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கும், நல்லா ஜட்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கும். இன்னும் தே ஆர் குட் அட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கும். அண்ட் அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பட் அவங்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அந்த மாதிரியான சில நெகட்டிவ் ஷேட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். மிதுனம் ராசியை சொல்லணும்னா நீங்கள் எதையுமே ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க. புதனை ஒரு அழகான தமிழ் வேர்டில் டிஃபைன் பண்ணுவாங்க, நிபுணன் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஸ்மார்ட் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே ஜென்ரலான ட்ரைட்ஸ் தான். நீங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கூட போக வேண்டாம். மிதுனம் ராசியில் பிறந்தவங்க, அதுவும் இந்த பௌர்ணமி டைமில் வளர்பிறை டைம்லலாம் பிறந்திருப்பாங்க இல்லையா, அப்படி உள்ளவங்களுக்கு ஐக்கியூ நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் ஒரு சுபகிரகம். சுபகிரகம் இருக்கிற இடத்த வளர்க்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பௌர்ணமி வளர்பிறை டைம்ல பிறந்த மிதுனம் கன்னி, மிதுனம் அதுவும் எஸ்பெஷலி மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும். ரொம்ப ஐக்கியூல அவங்க ரொம்பவே குட்டா இருப்பாங்க. உடனே நான் மிதுனம் ராசி தான், எனக்கு அந்த மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு என்ன கமெண்ட்ல சண்டை போடாதீங்க. இது ஜென்ரலான விஷயம். அகெயின் உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்தா உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத அக்யூரேட்டா சொல்லிடலாம். ஆல்ரைட், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அண்ட் ப்ரீவியஸாக மார்ச் மந்த் நடந்த சனி பயிற்சி, இதெல்லாம் சேர்த்து மிதுனம் ராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ராகு உங்கள் ராசிக்கு 9th பிளேஸில் இருக்குது. சனி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10th பிளேஸில் இருக்குது. குரு உங்களுடைய ராசி மேலையும், கேது இளைய சகோதர ஸ்தானம், புகழ், கீர்த்தி, உதவி இதெல்லாம் சொல்லக்கூடிய 3rd பிளேஸ்லையும் இருக்குது. மிதுனம் ராசிக்காரங்க 2 இயர்ஸ் பேக் நடந்த அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஃபினான்ஷியல், இமோஷனல் எல்லா மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும். சம் கைண்ட் ஆஃப் ட்ராப்ஸ்லாம் போய் நீங்களாவே போய் விழுகிறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கும். இப்போ எல்லாமே கிராஜுவலாக உங்களுக்கு செட்டில் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் யூ கேன் சென்ஸ் அ பாசிட்டிவ் வைப் அரவுண்ட் யூ. யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் பெட்டர் அண்ட் திங்ஸ் கெட்டிங் செட்டில் டவுன். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் குரு பயிற்சி. இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸாக நடந்த May 18 நடந்த குரு பயிற்சினால உங்களுக்கு உங்க ராசி மேல குரு வந்திருக்கு. ரிஷபம் ராசியிலேருந்து டிரான்சிட் ஆகி மிதுனம் ராசிக்கு வந்திருக்கு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரும்? மிதுனம் ராசி மேல இருக்கக்கூடிய இந்த குரு உங்களுக்கு நிறைய ஃபேவரபிளான விஷயங்கள்லாம் செய்யுங்க. ராசி மேல இருந்து 5th, 7th and 9th பிளேஸை பார்வையால ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் இந்த சென்ஸ் அதோடைய ஒளி அந்த ஸ்தானங்கள்ல விழுகுது. 5th பிளேஸ் குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம், குழந்தைங்களால அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைம் நடக்கும். 9th பிளேஸ் உங்க அப்பா பூர்வீகம் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளேஸ். உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் சம் கைண்ட் ஆஃப் டிஃப் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ராகு அந்த இடத்துல இருக்கு, குருவுடைய பார்வையை வாங்கியிருக்கு. பட் இட் ஓன்ட் பி அ ஹியூஜ் செப்பரேஷன். பூர்வீக சொத்து மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது உங்களுடைய கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் இந்த ப்ராசஸை. இதெல்லாம் நடக்கும் இந்த டைம்ல. 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த கேதுவுடைய பார்ட் என்னன்னா,
இளைய சகோதர ஸ்தானம், உதவி, புகழ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? உங்களுக்கு அந்த கேது நிறைய அதர் கண்ட்ரி, அதர் ரிலீஜன் பீப்புளுடைய கனெக்ஷன்ஸை கொடுக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய ஃபேவரபிளான விஷயங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆல்ரைட். இப்போ உங்க ராசிக்கு ப்ரீவியஸா நடந்த அஷ்டம சனில இருந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப நடந்திருக்கிற இந்த குருவுடைய டிரான்சிட் ஒரு லக்கு தான். ஏன்னா குரு உங்க ராசிய உங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் ஒரு நியூ பிகினிங் கொடுக்கும். அது எல்லாத்துல இருந்தும் நீங்க ஓவர் கம் ஆகி வந்திருப்பீங்க. ஒரு நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும். குருவுடைய பார்வை 7th பிளேஸ் ஆக்டிவேட் பண்ணுது. உங்க ஸ்பௌஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்க ஆப்போசிட் ஜெண்டர் இது எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணும். இந்த விஷயங்கள்ல இருந்துலாம் உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் கிடைக்கும். நிறைய ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் நடக்கிறது நீங்க பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துச்சு 2 இயர்ஸ் பேக். அந்த அஷ்டம சனியில உங்களை யோசிச்சிருக்கவே விட்டுருக்காது. அஷ்டம சனி உங்களுடைய திங்கிங் கேப்பபிலிட்டியை பிளாக் பண்ணியிருக்கும். உங்களோட ஐடியாஸ் எதுவுமே ப்ராசஸ் ஆயிருக்காது. இப்போ உங்களுக்கு இட்ஸ் அ நியூ பிகினிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே இப்போ ஆல்ரெடி நீங்க எங்கேஜ் ஆயிருப்பீங்க. எனக்கு இப்போ ப்ரீவியஸாக கெரியராக எனிதிங் உங்களுக்கு முடிஞ்ச விஷயம் எதுவும் எனக்கு வேணாம், புதுசாகவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும், அதுக்கான ரூட்டு தான் உங்களுக்கு தெரியாது. அதுக்கான கிளியரன்ஸு இந்த வீடியோவில் இருக்குது. ஆல்ரைட், கம்மிங் பேக் டு அவர் தமிழ் கண்டென்ட். உங்களுக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ்க்கான ஐடியாஸ் இருக்கும், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ரூட் என்னன்னா 7th பிளேஸு. 7th பிளேஸ்ல குருவுடைய பார்வை படுது இல்லையா? ராசி மேல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை 7th பிளேஸை ஆக்டிவேட் பண்ணுது. 7th பிளேஸு உங்களுடைய ஸ்பௌஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஆப்போசிட் ஜெண்டர் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ இது மூலமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிஷியலான விஷயங்கள் கிடைக்கும். அது எப்படின்னா, உங்க ஷேர் ஹோல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் மணி அலோன், இதை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரூட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். 10th பிளேஸில் சாட்டன் இருக்கு இல்லையா? கும்பம்ல இருந்து டிரான்சிட் ஆகி மீனம் ராசிக்கு வந்திருக்கு. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10th பிளேஸில் சனி இருக்கு. இந்த சனி உங்களுடைய பிஸ்னஸில் நிறைய செட்பேக்ஸை கொடுக்கும். உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறதோட சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸில் நீங்கள் எங்கேஜ் ஆனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸில் பண்ணால் நிறைய லாஸ் ஆகும், எதுவுமே உங்களுக்கு பண்ண முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. கன்சல்டிங் சர்வீசஸ் மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம். நிறைய என்ஆர்ஐ கிளைண்ட்ஸோடைய கனெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைமில். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கிளிக் ஆகிறத பார்ப்பீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யூ கேன் ரீச் மீ அவுட். கடகம் ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின்டாக இருக்குது, யூ கேன் செக் இட் அவுட்.